ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். கிரகம் மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் அதிபதி புதன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறமேட்டு 23ஆம் தேதி அந்த மாதிரி கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியன் 18ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் அவர் வந்து சிம்மத்திலேருந்து கன்னியில் போய் நீச்சமாகிறாரு. ஸோ எந்த ராசியாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாகிறது அந்த அளவுக்கு ஒரு சுகமான விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் கட்டாயம் இந்த மாதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டாம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது அன்றாடம் செய்கிற வேலையை நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. இல்லைங்க இந்த டைம் புதுசாக இதை பண்ணி தான் ஆகணும், இதை வந்து நான் அப்ளை பண்ணி தான் ஆகணும், இந்த வண்டியை நான் வாங்கி தான் ஆகணும், இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? மொதல் ஒரு விஷயம் பண்ணுறீங்க மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பலகீனமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? நம்ம ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ பலகீனமாக இருக்கிற காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. கூடுதலாக வந்து இந்த சுக்கிரனுக்கான பரிகாரங்களை வந்து செய்யுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. புது முயற்சிகள் மட்டும் செய்ய வேணாம். மற்றபடி நார்மலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. என்னென்னா இப்போ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாக புதன் வந்து கடகத்தில் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து அசௌகரியமான இடம் தான் அது. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து அவர் வந்து பகையாக தான் ஃபீல் பண்ணுவார். அங்கே ஒரு நல்ல ஒரு வைப் வந்து அவருக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அப்போ 2ஆம் இடம்ங்கிறதா தனஸ்தானம். ஓகேங்களா? 2ஆம் அதிபதி 3க்கு போகிறார். 2க்கும் 5க்கும் உரியவர் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 12ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ கொஞ்சம் விரயங்கள் வந்து செலவுகள் அதிகமாகும். பொதுவாகவே ஜாதகத்துலேயும் சரி 12ஆம் அதிபதி 2க்கு வந்தாலே எந்த நிலையில் பிறந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு கோடீஸ்வரர் தான். ஸோ கட்டாயம் பெரிய பணக்காரராக ஆகியே தீருவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல செலவு பண்ணுறதுக்கான பணம் கிடைச்சே தீரணும். அதுதான் விதி. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ செலவு பண்ணாலும் செலவுக்கான வரவு வந்து கிடைக்க செய்யும். என்னென்னா நம்மளுக்கு 2ஆம் அதிபதி 3ல் போகிறதும் ராசி அதிபதி பலகீனம் ஆகிறதுனால நம்ம அந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். அதே போல் சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஏன்னா என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், முக்கியமாக வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதனால் வந்து கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு செகண்ட் யோசிங்க, தப்பு கிடையாது. எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒருத்தரோட ஆர்குமெண்ட் பொதுவாகவே வந்து செவ்வாய் 2ஆம் இடத்துல வரும்போது குடும்ப நபர்கள்கிட்ட தான் நம்மளுக்கு அதிகமாக ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி பேசுகிறதாலையும் பிரச்சனை வரும். அப்போ செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. நம்ம பேசும்போது ஒரு செகண்டு நம்ம யோசித்து இந்த இடத்துல இந்த வார்த்தை விடலாமா விடக்கூடாதா, நீங்கள் யோசிக்கிறனால நிச்சயமாக ஒரு செகண்ட் ஒரு கேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த நிமிஷம் நிச்சயமாக அந்த வார்த்தையை நம்ம விடாமல் அதுலேருந்து தப்பிக்க முடியும். அதனால் நிறைய பிரச்சனைகள்லையும் நம்ம மாட்டாமல் இருக்க முடியும். ஏன்னா இங்கே அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம பேசுகிற வார்த்தைகளில் தான் வருது. இது வந்து எல்லாருமே நம்ம கடைப்பிடிக்கலாம். எப்போவும் அதாவது நல்ல விதமாக நம்ம ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஒருத்தர்கிட்ட பேசும்போது அது ஒரு ஆர்குமெண்ட் லெவலுக்கு போகுது, ஒரு தர்க்கம் பண்ணுற மாதிரி ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி யோசித்து இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த ஆன்சர் பண்ணலாமா, ஓகே பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 3ஆம் இடத்துக்கு சூரியன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அருமையான இடம் தாங்க. ஏன்னா பொதுவாகவே 3ஆம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் உட்கார்றது ஒரு நல்ல அமைப்பு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கிறது, புதிய நட்பு வர்றது, சரிங்களா, எடுக்கிற முயற்சிகள் வந்து வெற்றி அடைகிறது, போட்டி பந்தயங்கள், தேர்வு, இது எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான நிலை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் வந்து அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ட்ராவல் போயிட்டு வரீங்கன்னா அதன் மூலமாக லாபம் கிடைக்கிறது, இதெல்லாமே உறுதியாக கிடைக்கும். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த பொசிஷனை வந்து காப்பாற்றிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? தேவையில்லாமல் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருந்து நம்ம வேலையை வந்து விடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளுற மாதிரி ஆயிரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. ஸோ 4ல் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வகையில் ஏதாவது ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, படிப்பில் தடை வர்றது, அதே மாதிரி நம்மளுக்கு சுகஸ்தானம் இல்லைங்களா, அங்கே பாவகிரகங்கள் உட்காரும்போது
வீட்டுக்குள்ளே போகும்போதே நமக்கு ஒரு நிம்மதி குறையிற மாதிரியான ஒரு தன்மையை வந்து இதெல்லாம் கொடுக்கும். ஸோ சரியான தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. விநாயகர் வழிபாடு டெய்லி எந்திரிச்சோனையும், காலையில் எந்திரிச்சோனையும் ஒரு விநாயகர் துதி சொல்லிவிட்டு அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல ராசி அதிபதி போய் நீச்சமாகறாரு. ஸோ உங்கள் குலதெய்வ வழிபாடு இது பண்ணுறதே ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல போயிட்டு சுக்கிரன் நீச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த குழந்தைக்காக முயற்சி பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இந்த மாதம் கொஞ்சம் வந்து தடைகளை கொடுக்கும். கவலைப்படாதீங்க. ஸோ அங்கேயே அவர் இருக்க போகிறதில்ல, மூவ் ஆக தான் போகிறாரு. அதனால் பயப்பட தேவையில்லை. பொதுவாக ராசிக்கு 5ல் சுக்கிரன் இருக்கும்போது அந்தளவுக்கு கெடுதல்கள் வந்து அவர் கொடுக்கறதில்ல. செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க சுக்கிரனை. பொதுவாகவே எந்த ஒரு இடத்தையும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் பலகீனப்படும். சரிங்களா? அப்போ ராசிக்கு 5ஆம் இடம்ங்கும்போது நீங்கள் கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது, முருகன் வழிபாடு பண்ணுறது, இந்த பொதுவாக இந்த மாதம் எல்லாருமே அதை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வழிபாடுகள் வந்து நீங்கள் பண்ணிட்டு வரலாம். ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10ல் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம செய்கிற ஒர்க்கில் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், புதுசாக ஏதாவது பெருசாக செய்யலாம், அப்படி இப்படின்னு போய் கொஞ்சம் சிக்கலாகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கேன். ஏன்னா குருவும் மே மாதத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை ராகுக்கு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த பார்வையும் இல்லை. அதனால் குருவும் போய் 3ஆம் இடத்துல மறைகிறாரு. ஸோ அப்போ தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. 11ஆம் இடத்துல சனி வக்ரகதி ஆகிறாரு. பெருசாக பாதிப்புகள் இல்லை. ஏன்னா குருவோட பார்வையில் தானே இருக்கிறாரு. அதே வீட்டில் தானே வக்ரமாகறாரு. அதுவும் குருவோட வீடு இல்லையா? அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. தொழில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட தசாபுத்தி ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து முதலீடு பண்ணுறது நல்லது. சரிங்களா? பொதுவாக இந்த மாதம் வந்து நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது இப்போ இந்த வெளிநாடு இதெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கட்டாயமாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அது சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வழிபாடு பண்ணுறது, ஏன்னா உங்கள் ராசியில் தான் வந்து சந்திரன் உச்சமடைவார். ஸோ அங்கே வந்துட்டு மிருகசீரிஷம் இருக்குது, ரோஹிணி இருக்குது, ப்ளஸ் கிருத்திகை இருக்குது. ஓகேங்களா? ஸோ சந்திரன் வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு வந்து சாலிச்சிருந்தது. அது கட்டாயமாக பண்ணிட்டு வாங்க. அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் சப்போஸ் ரிஷபராசியில் ரோஹிணியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு பால் ஸ்வீட் இருக்குது இல்லைங்களா, பாலில் செய்யப்பட்ட ஸ்வீட்ஸ் அது வந்து தானம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. பால் சாதம், தயிர் சாதம், முக்கியமாக பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு வர்றது நல்லது. நாவல் மரம் இருக்கிற கோவிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க. சீசன் அப்போ நாவல் பழம் கிடைக்கும்போது அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய நாலேஜை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் ஹைட் பண்ணாதீங்க. ஏன்னா பொதுவாகவே ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதில் வந்து படித்து என்ன படிக்கிறாங்களோ அந்த லைனுக்கு அவங்களால போய் ஷைன் ஆக முடியறதில்ல. மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் நடக்குது. ஓகேங்களா? அதனால் உங்களுடைய நாலேஜை வந்து கட்டாயம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க மற்றவங்களுக்கு. நீங்கள் வந்து மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் மதுரை வந்து புதன்கிழமையில் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. எந்த இடத்துல திருநங்கைகள் பார்த்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இதிலே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திரன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது 3ஆம் பிறை வழிபாடு இது வந்து எல்லாருமே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம். ஸோ மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க வந்து சந்திரன் வழிபாடு வந்து பண்ணிட்டு வாங்க. எப்போ முடியுதோ அப்போ வந்து ஒசூரில் இருக்கிற சந்திர சூடேஸ்வரர் கோவிலுக்கு வந்து கட்டாயமாக போயிட்டு வாங்க. நிறைய பேர் திருமணம் தடையாகுது, படிப்பில் பிரச்சனையாகுதுன்னெலாம் சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு, அதாவது மாதத்தில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரும் இல்லைங்களா, மிருகசீரிஷம் நட்சத்திரம் வர அன்னைக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எப்போயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து நட்சத்திரத்தை வந்து வழிபாடு பண்ணுறது, நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, அந்த நாளை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது. சரிங்களா? ஸோ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வர்றது எப்போவுமே நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படி மாதம் ஒரு முறை நம்ம நட்சத்திரம் வரதான் போகுது. சரிங்களா? அந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கோ, ஒரு அந்த மனம் அப்படியே ஸ்ட்ராங்காகிறது நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா, அந்த ஒரு நல்ல வைப் வருது இல்லையா, அந்த கோவிலுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் கட்டாயமாக போயிட்டு வாங்க. அதே போல் நீங்கள் பிறந்திருப்பீங்க இல்லையா ஒரு கிழமை, அந்த கிழமைநாதனையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது சாலிச்சிருந்தது. இப்போ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும், அடுத்து நான் அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், ஒரு 3 மாதத்தில் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்,
ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு நிறைய நல்லது நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன கிழமை பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமைக்குரிய தெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு சாலச்சிறந்த விஷயம். சரிங்களா? ஸோ நட்சத்திரத்தை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறது ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுக்கும். ஃப்யூச்சரில் நிறைய நல்லது கிடைக்கணுன்னா நீங்கள் பிறந்த கிழமையை வந்து பயன்படுத்துங்க. அந்த கிழமைக்குரிய நாதனை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ புதன்கிழமையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு, அந்த புதன்கிழமையிலேயே போய் நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது எதிர்காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக கைகூடும். ஓவரால் இந்த மாதம் வந்து ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. கணவன் மனைவி உறவு அதில் பெருசாக பிரச்சனைகள் இல்லை. பொருளாதாரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி ரிஷபராசிக்கு அருமையாகவே இருக்குது இந்த மாதம்.